இங்கே இந்த பொண்ணு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போதே அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்டுமே பயப்படுறாங்க. அது ஏன்னு அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ற எந்த ஒரு ஆணா இருந்தாலும் 7 நாள்லயே இறந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணை லவ் பண்ற யாருக்குமே அந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல தைரியம் இருக்காது. ஒரு நாள் அந்த பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது புதுசா வந்த ஸ்கூல் பையனுமே உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், உன் கூட ஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணுமே என் கூட நீ இருந்தா இறந்து போயிடுவ அப்படின்னு சொல்றான். அவனுமே சிரிச்சுக்கிட்டு நான் அந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த பொண்ணுமே அவளோட விசிட்டிங் கார்டு அந்த பையனுக்கு கொடுக்குறா. அதை பார்த்த எல்லா ஸ்டூடெண்டுமே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அந்த கார்டை வாங்கின பசங்கள்ல யாருமே 1 மாசத்துக்கு மேல உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பையனுமே யோசிக்காம அந்த கார்டை வாங்கினா. அடுத்த செகண்டே மேல இருந்து ஒரு ஃப்ளவர் பாட் வந்து அவனோட கையில விழுந்து காயமாயிடுது. அதை பார்த்த அந்த பையனுமே நான் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் தான் நினைச்சேன், ஆனா நான் இப்போ உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அங்க உள்ள எல்லா ஸ்டூடெண்டுமே அவனை பைத்தியம் நினைக்கிறாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணுமே ஆச்சரியப்பட்டு சரி 7 நாளுக்குள்ள என்ன நடக்குது பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட் அந்த பையனும் பொண்ணும் ஒரு ஆர்ட் ஸ்டுடியோக்கு போறாங்க. அங்க இருந்த ஸ்னேக் உமன் பெயிண்டிங்ல ஒரு புள்ளி வைக்கிறா. அடுத்த செகண்டே அந்த பையனை கொல்ல நிறைய பாம்பு வருது. உடனே அந்த பையன் டிராயிங்ல பெயிண்ட ஊத்தி அதுல தீய வச்சு அந்த பாம்புகளையும் கொண்டுறான். அந்த நைட் அந்த பொண்ணு வீட்டுக்கு போகும்போது ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ண அப்பவே இறந்து போயிடுறான். அந்த பொண்ணோட வீட்டுல அவளோட செல்ல பிராணிகளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் மீட்டும் கிடைச்சிருது. அந்த ஸ்கூல் பையனுமே 7 நாள் முடிச்சு அவளோட வீட்டுக்கு போறான்.